பைபிளில் கரங்களை எடுத்துக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். திருப்பம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28:23 முதல் வாசிக்கிறேன். செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறதெண்டோ? தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ? அவன் அதை மேலாக நிரவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார்கோதுமையையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ? அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். உளுந்து கோலத்தாலே போரடிக்கப்படுகிறதில்லை, சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்ற விடப்படுகிறதும் இல்லை. உளுந்து கோலினாலும் சீரகம் விளாற்றினாலும் அடிக்கப்படும், அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை. அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்கிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. இதுவும் சேனையில் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆமென். இந்த மார்ச் மாதம் ஒரு மகத்தான மாதமா இருக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அந்த மகத்துவமானவர் அப்படின்னு சொல்லும்போது, செயலில் மகத்துவமானவர் அப்படின்னு சொல்லும்போது ஆங்கில பைபிள்ல தான் அதுக்கு ஒரு விளக்கம் தெரியுது. என்னன்னா, அவர் நல்ல ஆலோசனைகள் அவர் கொடுத்து நம்மளை செயல்படுத்தும் போது அந்த மகத்துவம் என்பது ஞானம் என்று அர்த்தத்தில் என்ன பண்ணுகிறது, வருகிறது. அப்ப நம்ம இந்த மாதத்துல கர்த்தர் ஞானத்தினால நம்மளை கட்டி அந்த ஞானத்தின் மூலமாக எல்லாவற்றையும் நாம் பெறுவதற்கு இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு, கொடுக்குறார். ஆமென். இந்த வாக்குத்தத்தம் வரும்போது நான் விசுவாசிக்கிறேன். எப்படி விசுவாசிக்கிறேன்னா, அவர் செயலில் மகத்துவமானவர் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி அதை எடுத்துக்கொள்ளும் போதுன்னா, ஆச்சரியமான காரியத்தை செய்ய போறாரு, அதை அவரே செய்ய போறாரு அப்படின்னு தான் யோசிச்சேன். அப்படிதான் இது சொல்லப்படுகிறது. ஆனா ஆங்கில பைபிளை பார்க்கும்போது எப்படி சொல்லுதுன்னா, ஞானத்தினால் அதை செய்ய போறாரு. அப்ப ஞானம் என்பது யாரு? ஒரு நபர். நான் இயேசுவை நம்பும்போது, இயேசு வார்த்தை கேட்கும்போது அவர் என்னோடு இருந்து என்னை செயல்படுத்த போறார். மகத்துவமான காரியத்தை, அதாவது இப்படி சொன்னா நல்லா வழங்க பாருங்க, நல்ல ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தின் மூலமாக செயல்படக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்க தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். அப்ப வேதம் சொல்லுகிறது பாருங்க, 24ஆம் அதிகாரம் நீதிமொழிகள்ல 24:3, ஞானத்தால் வீடு கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அப்ப ஞானத்தினால என்னத்தை கட்டப்படுமா? வீடு கட்டப்படும். அப்ப இங்க சொல்லுது இல்லையா, நல்ல ஆலோசனை கொடுத்து அந்த ஆலோசனையின் மூலமாக வரக்கூடிய ஞானம் என் வீட்டை கட்டும், என் குடும்பத்தை என்ன பண்ணும், கட்டும், பிள்ளைகள் வாழ்க்கை என்ன பண்ணும். அப்ப நான் கட்டப்படுவேன், என் குடும்பம் கட்டப்படும், பிள்ளைகள் கட்டப்படும்ங்கிற எண்ணத்துல நம்ம எப்பயுமே இருக்கணும். ஏன் வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஞானத்தை எண்ணத்தை சம்பாதித்தாலும். அப்ப ஞானத்தை சம்பாதிக்க முடியாது. ஏன்னா ஞானம் என்பது ஒரு நபரை என்ன பண்றாரு. அப்புறம் நான் நபரை பெற்றுக் கொடுக்கிறேன். இயேசு என்னோட இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, இயேசுவே எனக்கு ஞானமும், இயேசுவே எனக்கு நீதியும், இயேசுவே எனக்கு பரிசுத்தமுமாய் மீட்புமாய். அப்ப இயேசு எனக்கு எல்லாமா இருக்கிறார். அதுல ஞானம் முக்கியமானது என்ன பண்ணுது. அப்ப ஞானத்தினால நான் அந்த இயேசுங்கிற ஞானத்தை வச்சு நான் வாழும்போது, அந்த வசனத்துல அடுத்த வசனம் படிங்களா, 4ஆம் வசனம் நீதிமொழிகள்ல, அறிவினாலே அறைகள் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களாலும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு நிறைவை கர்த்தர் கொடுக்க விரும்புறார். அது எப்படிதான் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு சொன்னா, ஞானத்தினால கிடைக்கும். ஆமென். ஞானத்தினால எப்படி கிடைக்கும் அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா, நம்ம சாலமோன்ட்ட தான் என்ன பண்ணும், போகணும். யார்கிட்ட போகணும்? சாலமோன்ட்ட போகணும். சாலமோனை பத்தி நமக்கு நல்லா தெரியும். தேவன் அவரோடு இடைப்படும் போது, தேவன் உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு கேட்கும்போது என்னத்தை தான் அவர் கேட்கிறாரு? ஞானமுள்ள இருதயத்தை. அப்ப யோசிச்சு பாருங்க, அது ஞானமுள்ள இருதயத்தை மாத்திரம் அவர் கொடுக்கல, கேளாத ஐஸ்வர்யத்தை சேர்த்து. அப்ப இன்னைக்கு நல்லா விளைவிக்கணும். கர்த்தர் ஒரு சில ஆச்சரியமான ஒரு ஆலோசனையை கொடுப்பாரு. அந்த ஆலோசனை கேட்டு அதை செய்யும் போது அந்த ஆலோசனை மூலமாக ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் எனக்குள்ளார என்ன பண்ணும், வரும்.
அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அப்படின்னா, ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன பண்ணும் இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இந்த மாலை வேலையில நல்லா நான் விளைக்கணும். கர்த்தாவே, உம்முடைய ஞானத்தை வச்சு என் வாழ்க்கையில நான் வெற்றி பெற போறேன் அப்படின்னா என்னன்னா, அவர் கொடுக்குற ஞானம், அவரே எனக்கு ஞானமா இருக்கலாம், அவரை வச்சுதான் நான் எல்லா வச்சும் வெற்றி பெற போறேன். இயேசு இல்லாம வெற்றி இல்லவே. ஏன்னா இயேசு என்ன பண்றா, எப்படிப்பட்டவரா இருக்கிறான்? வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய். அப்ப நான் எல்லாத்துலயும் இப்படி வெற்றி பெற போறேன். அதுக்கு எதுதான் டூலா வைக்க போறாரு? ஞானம் தான் டூலா என்ன பண்றாரு? அப்ப ஞானத்தை வச்சு என் அறையை கட்ட முடியும், குடும்பத்தை கட்ட முடியும், பிள்ளைகளை கட்ட முடியும், என் அறைகளை அருமை இனிமையா என்னால மாத்த முடியும். இப்ப நீங்க வசிக்கிற பகுதியில் உங்க வீடை யாரும் சரியா கவனிக்கலைன்னா, கவனிக்கிற அளவுக்கு உங்க வீடுகள் கட்டப்படும். ஹல்லேலூயா. செயலில் மகத்துவமானவர்னா, என் வாழ்க்கையில அந்த ஞானத்தின் மூலமாக செயல்படக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு நன்மை வந்துகிட்டே என்ன பண்ணும் இருக்கும். ஆமென். அப்ப அந்த சாலோமோனை பார்க்கும்போது பார்த்தோன்னா 2 நாளாகமத்துல அதிகாரத்திலேருந்து பார்த்தோம்னா தான் அங்கே ஆரம்பிக்குது. ஆண்டவர் அவனோடு இடைப்பட்டு அவன் ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி கொண்டு போறாரு. அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா, அந்த ஞானம் எப்படிலாம் அவன் வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வந்து சேர்த்திருக்கும், ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்குன்னு என்ன பண்ணுவது படிப்படியா சொல்லப்பட்டிருக்கும். அதில் 9ஆம் அதிகாரத்தை பார்த்தோன்னா ரொம்ப மிகுதியா இருக்கும். எப்படிப்பட்ட மிகுதியா இருக்குன்னா, சேபாவின் ராஜஸ்திரீ, வேற தேசத்து ஒரு ராஜஸ்திரீ வந்து அங்க இவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. கேள்விப்பட்டதை எப்படியாவது நான் பார்த்து அது உண்மையா அதை நான் அனுபவிக்கணும் என்ன பண்றாங்க அங்க தேடி வராங்க. ஆனா வந்த பிறகு தெரியுது, கேட்டதை காட்டிலிங்க மிகுதியா என்ன பண்ணுது இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நல்லா விளையங்கணும். இன்னைக்கு செயலில் மகத்துவமானவர் அப்படின்னு சொல்லும்போது, ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தின் மூலமாக என் வாழ்க்கையில வரக்கூடிய அந்த ஆசீர்வாதம், சுகம், நன்மைகள் என் வாழ்க்கையில வந்து பலிக்கும் போது, எப்படி சாலமோன் வாழ்க்கையில எல்லாமே நிறைவா இருந்ததோ அதே போல என் வாழ்க்கையிலும் அது நிறைவா இருக்கும். அது மாத்திரமல்ல, என் குடும்பமும் நிறைவா என்ன பண்ணும் இருக்கும். அங்க பார்த்தோன்னா சாலமோனுடைய அரண்மனை கட்டப்படுவது மாத்திரமல்ல, சபையில வினோதமான காரியங்கள் என்ன பண்ணுது. அப்ப ஆசீர்வாதத்தின் மிகுதி அங்க பார்க்கப்படுது போல, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு இருந்து, அவருடைய ஞானம் உங்களோடு இருந்து, அந்த ஞானத்தின் மூலமாக உங்க குடும்பம் இப்ப இருக்கிற மாதிரி என்ன பண்ணாது இருக்காது. அப்ப இப்ப இருக்கிற மாதிரி இருக்காம இருக்குன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க அழகா 8:23, செவி கொடுத்து என் சத்தத்தை, யார் சத்தத்தை கேட்கறது? ஞானம் கூப்பிடுது. இயேசு கூப்பிடுறாரு, என் சத்தத்தை கொஞ்சம் கேளுப்பா. கேட்கறது மாத்திரமல்ல, கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு கேளு. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, நான் சொல்வதை. அப்ப 2 விஷயம் தான் நம்ம செய்யணும். ஒண்ணு கேட்கணும், இன்னொன்னு கவனிச்சு கேட்கணும். நம்ம பிள்ளைங்களை சொல்லுவோம் பார்த்தீங்களா, டேய் அதை செஞ்சுட்டு வான்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒன்று சொல்லிட்டுவோம். அவன் மாட்டி போயிட்டு திரும்ப வருவான், என்ன சொன்ன அப்படின்னு. சொன்னதை செஞ்சிருப்பான், ஆனால் கவனிச்சு கேட்டிருக்கவே. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த ஞானம் என்ன கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடுது, வா உன்னை முன்னேற்றுறேன், நான் உன்னை நான் சிறப்படுத்துறேன், நான் உன்னை பலப்படுத்துறேன், உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை போக்குறேன்னு சொல்லி ஞானம் நம்மளை என்ன பண்ணுது, கூப்பிடுது. கூப்பிடுகிற சத்தத்தை நான் கேட்டு அதை கவனிச்சுட்டேனாவே அதற்குரிய காரியம் செயல்பட என்ன பண்ணும் ஆரம்பிக்கும். ஆமென். அதுக்காக தான் இன்னைக்கு நல்லா நீங்க விளைவிக்கணும். அப்ப ஞானம் என்ன கூப்பிடுது, கூப்பிட்டு என்ன ஆசீர்வதிக்குது. ஹல்லேலூயா. சாலோமோனை சாதாரணமாக தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஆனா சாலோமோனுக்கு இந்த ராஜ்யபாரம் வருவதற்கு முன்பாக ஏற்கனவே கர்த்தர் முன் குறிச்சிட்டார். யார்கிட்ட சொல்லியிருந்தாரு? அதை பச்சைபால்கிட்ட சொல்லிட்டாங்க முதல்ல. அதான் அந்த தாவீது அப்படியே தள்ளிக்கிட்டே போறார், நாட்கள் தள்ளிக்கிட்டு போகும்போது பச்சைபால் வராங்க. நீங்க சொன்னீங்கல்ல அன்னைக்கு, ஆனா இன்னும் என் பிள்ளை என்ன பண்ணல, ராஜ்யபாரத்தில் என்ன பண்ணல, கொண்டு வரல. அப்ப யோசிச்சு பாருங்க, நாட்கள் சென்று கொண்டே இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஏற்கனவே உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறேன்னா அந்த வாக்குத்தத்தத்தை தான் நம்புறியா? உனக்கு அதெல்லாம் வந்து பலிக்க ஆரம்பிக்கும். அதை கவனமா கேட்கறியா? அதை கவனமா நம்புறியா? அதை கவனமா கேட்கறியா? கவனமா பேசுறியா? அப்போ இந்த மாதம், இந்த வருஷத்து வாக்குத்தத்தம் மறுசீரமைக்கக்கூடிய ஆண்டு இது. நமக்கு அந்த அந்த பஞ்சையே தான் வரணும். நமக்கு அதை வரலன்னாவே கொஞ்சம் குழப்பம்தான். அப்ப இந்த வருஷம் எப்படிப்பட்ட வருஷம்? மறுசீரமை பண்ணக்கூடிய வருஷம் இல்லையா? அதை மறுசீரம் பண்ணுவதற்கு தான் 2வது வாரம் மாதம் பார்த்தது ஆண்டு கொள்ள போறேன். என் வாழ்க்கைய இது வரைக்கும் விட்டுட்டேன், எல்லாம் போச்சு. ஆனா கர்த்தர் கொடுத்த தரிசனம், கர்த்தர் கொடுத்த விருப்பம், கர்த்தர் கொடுத்த திட்டம், அந்த திட்டத்திலையும் அந்த தீர்மானத்திலையும் அந்த அதை நிற்கும் போது பார்த்தோம்னா லட்சியம் வருது.
லட்சியம் என்ன பண்ணுது? அப்போ போனதெல்லாம் எப்படி திரும்ப வர்றது? அதான் சொல்றாரு, மறுசீரமைப்பு நான் பண்றேன், நீ முந்தினதை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத, புதிய காரியம் செய்ய போறேன், இது வரைக்கும் செய்யாத காரியத்தை உனக்கு என்ன பண்ண போறேன். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அதை தான் நான் நம்பணுமே தவிர என்னுடைய சூழ்நிலைகளை நம்பிக்கொண்டு இருக்கிறது இல்லவே. பலவீனம் இருக்கலாம், சுகவீனம் இருக்கலாம், பிரச்சனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஏன்னா போன மாதம் சொன்னேன் இல்லையா, வாக்குத்தத்தம் வரும்போது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாம இருக்கிறதுக்காக தான் பிரச்சனை என்ன பண்ணுது, வருகிறது. ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் அப்படி நம்பிட்டோம்னா பிரச்சனை மத்தியில் அது நிறைவேறே தீரும். எத்தனை பேருக்கு புரியுது? இயேசுவை பத்தி சொல்லும்போது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன்னு எப்போ வந்துச்சு? ஆதியாகமத்தில் வாக்குத்தத்தம் வந்துச்சு இல்லையா? அது நிறைவேறாம இருக்கிறதா தான் பிரச்சனை என்ன பண்ணுது, வந்துகிட்டே இருக்குது. ஆனா அது நிறைவேறியே தீருச்சு. அதே போல இன்னைக்கு வாக்குத்தத்தம் உங்களுக்கு தெரியுதா? அதை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்களா? அதை பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா? அதை விசுவாசிக்கிறீங்களா? அதை குறித்து எண்ணத்தில் இருக்கிறீங்களா? பிரச்சனைகள் வரும், ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறே தீரும். ஹல்லேலூயா. அதை நான் அந்த பிப்ரவரி மாதத்தில் நான் பார்த்தேன். அநேக தடைகள், அநேக நெருக்கங்கள், அநேக போராட்டங்கள். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியல, டோர் போடல இல்லையா? கடைசியாக ஒரு முடியப்பட்ட டோரே போடலாம் ஓப்பன் பண்றேன்னு. நமக்கு ஏதாவது ஒரு செக் வந்துகிட்டே என்ன பண்ணுது, ஏதோ ஒன்று வந்துகிட்டே என்ன பண்ணுது. ஆனால் இன்னைக்கு சொல்றேன், ஏதாவது ஒரு வரணும். ஆனால் அதன் மத்தியில வார்த்தையை நான் நம்பிக்கொண்டு இருந்தேன்னா என்ன எதெல்லாம் எனக்கு வருதோ அது என்ன ஒன்றும் பண்ணாது. அந்த வார்த்தை எனக்குள்ளா இருந்து வேலை செய்ய என்ன பண்ணும். நீங்க சொல்றேன், இந்த மாதம் ஞானத்தின் மாதமாய், ஞானம் செயல்படக்கூடிய மாதமா இருக்குது. செயல்பட்டா எப்படி செயல்படுங்கிறது தான் அந்த 9ஆம் அதிகாரத்தில் பார்க்குறேன். அப்ப ராஜஸ்திரி வந்து பார்த்துட்டு ஆண் வாயை போலக்கிற அளவுக்கு இருக்குது. இன்னைக்கு உங்க குடும்பம், உங்க பிள்ளைகளை கர்த்தர் அப்படித்தான் பார்க்குறாரு. நீங்க அற்பமா பார்க்கலாம், நீங்க சாதாரணமா யோசிக்கலாம் உங்க குடும்பத்தையும் வீட்டையும். ஆனா வீட்டை அருமை இனிமையா மாத்தணும் ஞானம் பார்த்துக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப அந்த ஞானத்தை கண்டடைகிற மனுஷன், புத்தியை கண்டடிக்கிற மனுஷன் எப்படி பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறானோ அப்படியே நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவனா என்ன பண்ணுவீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்றது? அப்ப நல்லா முடிவு பண்ணி, இன்னைக்கு இந்த மாதம் முழுக்க என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைவையும் கர்த்தர் மாற்ற போறாரு. எல்லாமே என்னை தேடி என்ன பண்ணும், வந்துகிட்டே என்ன பண்ணும் இருக்கும். ஏன்னா எதெல்லாம் போச்சுங்கிறத யோசிக்கிறத தவிர எதெல்லாம் வரப்போறங்கிறத யாரும் யோசிக்கிறதே இல்லை. நம்ம போனதை பற்றி நிறைய கணக்கு போட்டிருப்போம். இதை செஞ்சதால அது போச்சு, அதை செஞ்ச இதை போச்சுன்னு யோசிச்சிருப்போம். ஆனால் இன்னைக்கு வரப்போறதை பற்றி யோசிக்கக்கூடிய ஆட்களை நம்ம என்ன பண்ணணும்? அதான் சொல்றாரு, எதிர்பார்த்துருக்கிற முடிவைன்னு. எதை கொடுக்குறன்ற ஆண்டவர்? போனதை பார்த்துட்டு இருக்கிற ஆள் இல்லப்பா. நீ என்ன இப்போ எதிர்பார்க்குற, எதை நீ யோசிக்கிற, எப்படி வாழலாம்னு யோசிக்கிற, அதை எதெல்லாம் எதிர்பார்க்குறியோ அதெல்லாம் நான் கொடுக்குற நல்ல தேவனா என்ன பண்ற ஆண்டவர். அப்போ இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளை நல்ல ஒரு சின்ன ஆலோசனையாக இருக்கும், ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அது பெரிய வேலை என்ன பண்ணும், செய்யும். அப்போதான் உங்களுக்கு தெரியும், அது சின்னதா செஞ்சேன், அதுதான் ஞானம். நீங்க சின்ன காரியம் செய்தா கூட கர்த்தர் அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் நல்லவர் என்ன பண்றாரு. அப்ப எவ்வளவு போச்சுன்னு யோசிக்காதீங்க, இனிமேட்டு என்ன வரப்போகுது. ஹல்லேலூயா. போனதை பத்தி இல்லை, எப்படி இருக்க போறோம், என்ன மாதிரி என் குடும்பம் மாறப்போகுது, எப்படிலாம் என் பிள்ளைகள் மாற போறாங்க, எப்படிலாம் என் பிள்ளைகள் படிக்க போறாங்க, எப்படிலாம் என் பிள்ளைகள் முன்னேற போறாங்க, எப்படிலாம் என் பிள்ளைகள் நல்ல வேலைக்கு போறாங்க, இதெல்லாம் யோசிக்க வேண்டியது அவசியமாய். இதை எதுவுமே யோசிக்கலன்னா எதுவுமே நமக்கு என்ன பண்ணாது, நடக்காது. ஹல்லேலூயா. அவ்வளோதான் கப்பலை பற்றி சொல்லும்போது சொல்கிறால, அந்த மாலுமி எங்கே யோசிக்கிறான், எங்கே போகணும்னு யோசிக்கிறான், அங்கே என்ன பண்ணுது, போகுது. ஆனால் காற்றடிக்குதா, புயல் அடிக்குதா, மழை வருதா, என்ன வந்தாலும் போய் சேர்றான். ஏன்? அவன் முடிவு பண்ணிட்டான் அப்படிதான்னு. அப்போ யோசிக்கிற இடம் ரொம்ப முக்கியமானதா இருக்குது. இன்னைக்கு யோசிக்கிற இடம் எது? அதை ஈஸ்வரன் சொல்ற, நீ யோசிக்காம நான் உனக்கு யோசிச்சு வச்சுக்கிறேன், நான் பார்த்து வச்சுக்கிறேங்கிறாரு. பாலும் தேனும் ஓடுகிறேன், நான் பார்த்துட்டேன், நீ அதை மட்டும் நம்பு, நீ விசுவாசி, அதை பற்றியே பேசு, அதை பற்றியே யோசி, அதை கண்டிப்பாக பேசி யோசினா அங்கே என்ன பண்ணலாம், நீனு போயிடலாம். நீ அதை விட்டுட்டு பழசையே யோசிச்சுட்டு இருந்தனா அங்கேயே தான் என்ன பண்ணுவ. அப்போ ஜனங்கள் இருந்தாங்களா, அப்படியே தான் இருந்தாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அடிமைத்தனத்திலேருந்து வெளில வந்துட்டாங்களே, அவங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம். எதுக்கு அடையாளம்? அடிமைத்தனத்தை வெளில வந்துட்டாங்களே, ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம் இல்லைங்களா? அப்போ ரட்சிக்கப்பட்டவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாத போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவங்க அந்த அந்த பாலும் தேடு ஓடுகிற தேசத்தை பத்தி பெருசா என்ன பண்ணல, அவங்க யோசிக்க தவறிட்டாங்க, விசுவாசிக்க தவறிட்டாங்க. அதனால அவங்க அப்படியே என்ன பண்ணாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டு அப்படியே இருக்கிறீங்களா, இல்ல அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள போறோமா, எதை நம்புறோம், எதை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அது நல்லா முடிவு பண்ணு. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்தாரு, அதில் நான் செஞ்சேன். அடிக்கடி சாம்பி செலவர் சொல்லுவார், ஒரு சாட்சி சொல்லும்போது சொல்லுவார்,
சாதாரணமாக சின்னதாக ஒரு இடத்த வாங்கி போட்டாங்களாம் ஒரு ஆள். போட்டு அது அப்படியே என்ன பண்ணுச்சு, கடந்துச்சு. ஆனால் ஒரு நாள் வரும்போது அது அப்படியே பல மடங்கு என்ன பண்ணுச்சான், வேல்யூ ஆகி போச்சான். அவர் சொல்கிறார் பாருங்க, சாதாரணமாக இப்போ வாங்கி போட்டேன், ஒரு 10,000க்கு வாங்கினது 10 கோடி வந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் அப்படி தான் கத்த சொல்கிறாரு. அல்லேலூயா. நான் சின்னதாக செஞ்சேன், ஆனால் அது பெரிய வேலையை என்ன பண்ணும்? இன்னைக்கு நீங்கள் சின்னதே செய்யாமல் இருந்தோம்னா, காசு வந்தால் செய்கிறேன்னா இருக்கிற காசு போயிட்டே இருக்கும். ஆனால் காசு வந்தால் செய்யலை, இயேசு வச்சு செய்ய போகிறேன். அல்லேலூயா. அப்போ தான் சொல்கிறாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நடத்த வரான். அதுதான் அந்த சீரகம், சம்பா, உளுந்தெல்லாம் சொல்கிறாரு. உளுந்த அடிக்கிற மிஷின் வேறையா இருக்கும் இப்போ இல்லையா? உளுந்துக்கு ஒரு மிஷின் இருக்கு. இப்போ முன்னதான் அடிச்சு அவர் சொல்கிற மாதிரி குச்சியால் அடிச்சு கிடந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு மிஷினு, இதுக்கு ஒரு நெல்லுக்கு ஒரு மிஷினு. நெல் இருக்கிற மிஷினால் உளுந்த அறுக்க முடியாது, உளுந்த இருக்கிற மிஷினால் நெல் அறுக்க. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கர்த்தர் நடத்த விரும்புகிறார். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஆலோசனை, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு தாளந்துகள். இது பேருக்கு புரியுது. ஒரு ஆள் ஒன்றுல வெற்றி பெற்றார் அப்படின்னா அதையே பிடிச்சிட்டு வர்றது இல்லை. உனக்கு என்ன தாளந்து கொடுக்குறோம் அதில் நீ போகணும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார். வார்த்தைகளை படிங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார். கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கேளுங்க, கேட்குறத நம்புங்க. அல்லேலூயா. ஞானத்தினால நான் நம்புகிறேன். எப்படி அந்த தேசத்தில் இருக்கிற மற்ற தேசத்திலிருந்து சாலமோனுடைய தேசத்துக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்தாங்களோ, அதே போல் மற்ற நாடுகளிலிருந்து மற்ற ஊர்களிலிருந்து உங்கள் வீடை வந்து பார்ப்பாங்க. உங்கள் வீடு இப்போ பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை, வீடு ஏழு பிறகு நான் என்ன பண்ணுறது அப்படின்னாலும் சரிதான். கர்த்தர் சொல்கிறாரு, நல்ல வீடுகளை கட்டுவேன், நல்ல வீடுகளை வாங்குவேன். அதை நம்புங்க. அது நாளைக்கே இல்லை, ஆனால் கண்டிப்பாக நடக்கும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம சபை கட்டுவதற்கு 10 வருஷம் ஆகிப்போச்சு, கட்ட ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆகிப்போச்சு. ஆனால் வந்து நின்றுச்சா நிற்கலையா? நிற்கும். ஏன்னா அது அப்படிதான். எதை நம்புறோமோ அது வந்து என்ன பண்ணும், எதை விசுவாசி வேலை செஞ்சுட்டே என்ன பண்ணும், இருக்கும். அப்போ இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் நம்புங்க. அதற்குரிய விதையை நீங்கள் விதைச்சிட்டீங்க அர்த்தம். ஒரு நல்ல வீடுக்கு விதை விதைச்சிட்டேன் நான் இன்னைக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிற வச்சுக்கலாம், என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு தொல்லை யாருக்கும் பேச மாட்டோம். அவன் ஒரு நல்ல வீட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஓவன் பேசுவோம். இல்லை அப்படி பேசுறீங்களா, இந்த ஓனர் தொல்லை பெருந்தொல்லையா இருக்குன்னு பேசுவோமா? நாம அதை குறித்து என்ன வந்துச்சுன்னா அதை பேசுவோம். அதை குறித்து என்ன இல்லைன்னா நம்முடைய பிரச்சனை தான் என்ன பண்ணுவோம் பேசிக்கிட்டு. அப்போ இன்னைக்கு உங்க வீடுகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து நன்றா யோசிக்கணும். அந்த யோசிக்கிறத என்ன பண்ணும், பேசணும். அப்ப எதெல்லாம் நான் விசுவாசிக்கிறனோ, எதெல்லாம் நம்புறனோ, எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறனோ, அதை எல்லா ஜெபத்தையும் எல்லா விசுவாசத்தையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இன்னைக்கு நீங்க உங்க உள்ளத்துல வைங்க. அவர் சொல்லிருக்கிறாரு, செயலில் மகத்துவமானவர்னு. ஞானத்தை கொண்டு செயல்படக்கூடிய காரியத்துல நான் வெற்றி பெற்று என்ன பண்ணுவேன், தீருவேன். ஹல்லேலூயா. இங்க சொல்லும்போது சொல்லுது பாருங்க, இங்க சொல்றாரு இல்லையா 1:23, செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள். என்ன சொல்றாரு அப்பன்னா, நீ எதையுமே தவறானதை கேட்டுறாத. உன் வாழ்க்கையில் இப்ப தவறானது என்ன பண்ணுவோம், காதல் என்ன பண்ணுது, கேட்டுக்கிட்டே இருக்குது. அதை ஒதுக்கிட்டு சரியானதை கேட்க பழகு. சரியானதை கேட்கறது மாத்திரம், சரியானதை பேச பழகு. சரியானதை பேசுறது இல்லை, அதை பத்தி யோசித்து என்ன பண்ணு. அப்ப அதை பத்தி யோசிக்கும், பேச 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 என்ன பண்ணும், என்னென்ன காரியத்தை நீங்க ஆண்டவர் சொல்லி கேட்டீங்களோ அது எல்லாம் என்ன பண்ணிருக்கும், நடந்திருக்கும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு கொடுத்த தாளந்துகளை வச்சு அந்த தாளந்துகள் அடிப்படையில் கர்த்தர் நடத்த விரும்புகிறார். அந்த தாளந்துகள், அதற்குரிய ஆற்றல், அதற்குரிய திறமைகள் என்னென்ன இருக்குதோ அதில் கர்த்தர் நடத்த விரும்புகிறார். அதில் நடத்தி வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அடைஞ்சிருப்பாங்க. அதை நான் நம்புகிறேன், அதை நீங்களும் நம்புங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதம் ஞானமும் அறிவும் உங்களை போட்டு என்ன பண்ண போகுது, ஒரு வழி பண்ண போகுது. ஒரு வழி இயேசு உங்களோட என்ன பண்ண போறாரு, ஒரு வழி பண்ண போறாரு. எத்தனை பேர் அதில் தயாராகிறோம், கழண்டிட்டு போறோமா, ஆண்டவரே என்னை விட்டுருங்க இல்லையா? பைபிள் சொல்லுது, நான் அப்பிரோஜனம் இல்லாத ஊழியக்காரன் ஆண்டவரே என்ன மட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோமா? இல்லை ஆண்டவர் நான் பிரயோஜனமுள்ள ஊழியக்காரன் சொல்ல போறோமா? ஹல்லேலூயா. அப்ப பிரயோஜனமா கர்த்தர் நம்மளை மாற்ற விரும்புகிறார். வாழ்க்கையை சரிப்படுத்த விரும்புகிறார், குடும்பத்தை சரிப்படுத்த விரும்புகிறார், பிள்ளைகளை சரிப்படுத்த விரும்புகிறார். இது வரைக்கும் பிள்ளைகள் சரியாக, அதான் சொன்னேன், இது வரைக்கும் சரியாகலையா, இந்த மார்ச்சில் சரியாயிடுங்க.
ஏப்ரல்ல சரியாயிடுங்க, மேல சரியாயிடுங்க. ஹல்லேலூயா. மேவ கண்டிப்பா சரியாயிடுவோம். எல்லாம் விபிசியில் இருப்போம். இப்ப நீ உங்களை பார்த்து அதான் சொல்றேன், பாஸ்டரா பிரதரா பாக்குறீங்களா, அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை கத்த செய்யறாருன்னு பாக்குறீங்களா? அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை கத்த செய்யறாருன்னா அதை பிடிச்சி வந்துருவீங்க. வெறும் பிரதரா வெறும் பாஸ்டரா அப்படி பார்த்துட்டீங்கன்னா நீங்க பிடிச்சி வரவே முடியாது. திரும்பவும் சொல்றேன், எதுக்குமே நான் லாக்கி இல்லை. நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், கீபோர்டு போட தெரியாது, பாட்டு பாட தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா கர்த்தர் நடத்திக்கிட்டு தான் என்ன பண்றாரு. அப்ப இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, இது இல்லை அது இல்லை நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட என்ன இருக்குது? அதான் போன வாரத்துக்கு தான் சொன்னிக்கிறேன், இட்லி நல்லா இட்லி சுட தெரியுதா? மல்லிகைப்பூ இட்லி மேல வந்துடலாம். அதான் சின்ன ஆலோசனை, சின்ன பெரிய ஆள் என்ன பண்ணும். ஏன் அப்படின்னா ஞானம் அப்படிதான் செயல்பட விரும்பும். அங்க பாத்தீங்கன்னா இன்னொரு தேசத்துடைய ராஜஸ்திரி வராங்க இல்லையா, இன்னொரு தேசத்துல அவங்க மிக விலை உயர்ந்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா அவங்க வாங்கிட்டு அவங்கள காட்டிலும் ஒரு மிகப்பெரிய வெகுமதி என்ன பண்றான், கொடுத்து அனுப்புறான். ஒரு விதத்துல மாத்திரம் இவருக்கு ஆசீர்வாதம் வரல, எல்லாத்திலும் வருது. பொண்ணுல வருது, வெள்ளியில வருது, மரத்துல வருது, என்னென்னலாம் வருமோ அங்கங்கெல்லாம் என்ன பண்ணுது. ஒரே ஒரு ஊத்து இல்ல, இல்ல, எல்லா விதத்திலும் வருகிறது. அதான் நீங்க சொல்றேன், நீங்க ஞானத்தை வச்சு ஒரு காரியத்தை செய்துட்டீங்கன்னா அது எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தை என்ன பண்ண. புதிய உடன்படிக்கை எடுத்தீங்கன்னா அதை எடுக்கும்போது ஒன்றும் தெரியாது, அந்த காரியம் செய்து கொண்டு போது. ஆனால் ஒரு நாள் பார்க்கும்போது உங்களுடைய எல்லா தடைகளும் மாறி இருக்கும், சுகவீனம் மாறி இருக்கும், பலவீனம் மாறி இருக்கும், சுகத்துக்குள்ளார போயிருப்பீங்க, ஆரோக்கியத்துலனா அதுக்குள்ளார நான் போய்கிட்டே இருக்கணும். அப்படி போக 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 பார்த்தோம்னா இப்படி ஆயுஷ் நாட்கள் என்ன பண்ணும், கூடி என்ன பண்ணும் இருக்கும். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் இன்னைக்கு நம்மள சொல்றாரு, ஞானத்தை பிடிச்சிக்கப்பா, என்ன பிடிச்சிக்க, வேற யாரையும் பிடிக்காத. அதான் உலகம் பாருங்க, இயேசுவை பிடிக்காம அறிவை பிடிச்சிக்கிச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாமே அறிவின் அடிப்படையில் வாழ ஆரம்பிச்சுட்டான், ஞானத்தின் அடிப்படையில் வாழ தவறிட்டான். இன்னைக்கு ஞானத்தின் அடிப்படையில் வாழும்போது அறிவை மேன்மை பாராட்ட மாட்டோம், ஞானத்தை மேன்மை பாராட்டும், இயேசு மேன்மை பாராட்டுவோம். ஆக இந்த மாதம் முழுக்க திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள், பிரச்சனைகள், தாழ்ச்சிகள், வறுமைகள் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. எல்லாம் உங்களை தேடி என்ன பண்ணும், வரும். இது இல்லைன்னு யோசிக்காதீங்க, இயேசு நாமத்துல சொல்றேன், அது வரும். என் கூட ஞானம் இருக்குது, இயேசு இருக்கிறார், என்ன பண்ணும், என்னை தேடி என்ன பண்ணும், எங்க இருந்தாலும் வரும், எங்க இருந்தாலும் வரும். அறைகள் அருமை இனிமே என்ன பண்ணும், இருக்கும். நீங்க இப்ப இருக்கிற மாதிரி உங்க வீடு இருக்காது, உங்க குடும்பம் என்ன பண்ணாது, இருக்காது. திரும்பவும் சொல்றேன், நான் இங்க இருக்காதுன்னு சொல்றதால மாத்திரம் நடக்கிறது இல்ல, ஆமா இருக்காது நீங்க நம்புறத தான் இருக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஞானம் வரும்போது ஒன் பை ஒன்னா வந்துட்டு என்ன பண்ணும், இருக்கும். நான் அப்பதான் யோசிச்சேன், மைக்கு வந்துருச்சு, அடுத்து என்ன வரப்போகுது ஆண்டவரே சபைக்கு, ஏசி வரும். உண்மையிலே இதுக்கு நான் ஏசி பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கு இப்போ என்ன, இப்போ நமக்கு தொடர்ந்து இப்போ வெயில் நாட்கள் வரப்போகுது, 2 ஏசி போட்டாகணும். 1.5 டன் போட்டால் தான் உட்கார முடியும். ஏசி உங்களோடு இருக்கிறார், இப்போ என்னோட ஏசி இருக்கிறார், சரியா, எனக்கு தெரியுது ஏசி எனக்குள்ளார இருக்கிறார், எனக்குள்ளார இருக்கிற என் கூட இருக்கிறாருன்னு சொல்றேன். அப்போ நான் நிற்கிற இடம் எந்த இடமா இருக்கணும், ஏன்னா நான் யாருன்னு எனக்கு தெரியுது, எனக்குள்ளார இருக்கு தெரியுது. ஆனால் நிற்கிற இடம் தப்பா இருந்தா, நான் என்னதான் பரிசுத்தமா இருந்தாலும் நான் தவறான ஆளு தான். ஆமா தானே? அப்ப நான் நிக்கிற இடம் பொறுத்து தான் என்னுடைய நிலை என்ன பண்ணுது, இருக்குது. அப்ப எனக்கு நான் நல்லா ஆராதிக்கிறேன், நல்லா பிரசங்கம் பண்ண, எல்லாம் பண்றேன். அதாவது அங்க போய் சுவிசேஷம் சொல்றது பிரச்சனை கிடையாது, புரியுதுங்களா? நான் குடிக்கிறாங்கன்னா நான் நினைச்சது முன்னெல்லாம் அப்படிதான், குடிக்கிறவங்களுக்குலாம் போய் நல்லா சுவிசேஷம் சொல்லி அவங்களாம் ரட்சிப்புலாம் நடத்தணும்னு. ஆனா அதுக்கு ஒரு லீட் ஆகல, அதுக்கு ஒரு லீடிங் வரவே இல்லை. ஏன் சொல்ல வரேன்னா, எங்க எனக்கு நான் நிக்கணுமோ அங்க நான் என்ன பண்ணும், நிக்கணும். அப்பதான் என்னுடைய வாழ்க்கையும் குடும்பமும் பிள்ளைகளும் ஊழியமும் சிறப்பட ஆரம்பிக்கும். அப்பதான் ஞானம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப என்ன நிக்கணுமோ நிக்கணும், என்ன செய்யணுமோ அதை என்ன பண்ண செய்யணும். ஆமென். அப்ப இங்க சொல்றாரு, உளுந்த பத்தி, சீரகத்தை பத்தி, கம்பை பத்தி எல்லாம் சும்மா பேசிட்டு இல்ல, நம்மளை சித்தரிச்சு பேசுறாரு. கொஞ்சம் கவனிச்சு கேட்டனா உன் வாழ்க்கை மாறிடும், கவனிச்சு கேட்டனா உன் குடும்பம் மாறிடும், கவனிச்சு கேட்டனா உன் சூழ்நிலை மாறிடும், கவனிச்சு கேட்டனா இப்ப இருக்கிற நிலைமை இனி வரவே வராது. அதெல்லாம் நானே சொல்லுவேன் சில நேரத்தில் பேசும்போது, வீடை பார்ப்பேன்,
இப்படிலாம் இருக்குது, எனக்கு பிடிக்கல ஆண்டவரே, கொஞ்சம் மாற்ற நான் விரும்புகிறேன். உடனே மாறல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடை பெயிண்ட் அடிக்கிறோம், நாங்கள் படாத பாடுபட்டோம். அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்குள்ளார பெயிண்ட் அடிக்கும் போதே 2 ரூமை விட்டுட்டு 1 ரூமை விட்டே விட்டோம் வேணான்னு. அவ்வளோ சிரமம் இருந்துச்சு, அவ்வளோ சூழ்நிலை மத்தி தான் இருந்துச்சு. ஆனால் நம்பணும், பெயிண்ட் அடிக்கணும், இப்படி மாற்றணும், இதை பார்த்தணும், அதை மாற்றணும், இதை செய்யணும். நீங்கள் அப்படி யோசிச்சு அப்படி போக போக போகன்னு பார்த்தோன்னா ஒரு நாள் கத்தாதக்கூடிய வாசல் என்ன பண்ணார்? திறந்தார். அல்லேலூயா. சும்மா அடிக்கல, தேடி வந்து ஒரு ஆஃபரிங்கை கொடுத்துட்டு போனாங்க. தேடி வந்து ஆஃபரிங் கொடுத்து, ஆண்டவர் என்னோட இடைப்பட்டார், நாங்கள் வச்சிங்க, என்ன செய்யணுமோ செய்யுங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த எண்ணமே எனக்கு வரல, ஒன்றுமே இல்லை, எனக்கு அது இருந்தாதான் அப்படின்னு யோசிச்சிருந்தேன்னா ஆஃபரிங் என்ன பண்ணாது? என்னை தேடி வரவே வராது. அதான் எஸ்ரா பாஸ் சொல்லுவார், 1000 கோடி வந்தாலும் நான் உடனே அதை முடிச்சிருவேன் ஒரு வாரத்தில் பாரு. ஏன்னா அவ்வளோ திட்டத்தை வச்சுக்கிறாரு. அப்ப அந்த அளவுக்கு திட்டம் இருக்கிறதால அவருக்கு என்ன பண்ணுது? வந்துகிட்டே என்ன பண்ணுது? இருக்குது. இன்னைக்கு எந்த திட்டமும் எந்த நோக்கமும் எதுவும் இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த நாள் எழுந்திருக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். ஆனா திட்டம் இருந்துச்சுன்னா, அதுக்குரிய செயல் இருந்துச்சுன்னா எழுந்துருவோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப ஆண்டவர் நல்ல ஆலோசனை இன்னைக்கு கொடுக்குறான்னு நான் நம்புறேன். சின்ன விஷயம்தான் பெரிய வேலை செய்யும். சின்ன வார்த்தை தான் பெரிய வேலையை செஞ்சிடும். சின்ன ஆசீர்வாதம் தான் பெரிய ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? நடத்த ஆரம்பிக்கும். அப்ப இன்னைக்கு முடிவு பண்ணிக்கும், இந்த மாதம் முழுக்க ஊழியம் அருமை இனிமே என்ன பண்ணும்? மாறும். டோர் போட்டுருவோம், ஜன்னல் போட்டுருவோம், பாத்ரூம் கட்டுவோம், காம்பவுண்டு போடுவோம், சமையலறை கட்டுவோம். அவங்க டிபார்ட்மெண்ட் அவங்க சொல்றாங்க சமையலறை கட்டுவோம், போன உடனே டீ போடலான்னு. நீங்க இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, உங்க குடும்பத்தை இதெல்லாம் யோசிக்கணும். ஞானம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒண்ணுமே யோசிக்கலன்னா 10 வருஷம் ஆனாலும் இருக்கிற செவரு போட்டுட்டு பொத்துன்னு விழுந்துரும். ஏன்டா ஊந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, நீ இன்னும் ஒன்றும் யோசிக்கல, அது செவரு நிற்க மாட்டேங்குது. கொஞ்சம் யோசிங்க. பார்த்தீங்கன்னா பார்த்து சொன்னார் இல்லையா, நூற்றுக்கணக்கான வீடுகளை கட்டுறது போல வர நாட்கள் வீடுகளை கட்டி டெய்லி ரிப்பனோட கத்திரிக்கோளை நான் வச்சிருக்கு நிற்கணும். என் பையில இந்த கத்திரிக்கோள் இருக்குது. நல்ல பிள்ளைகள் மேலே நல்ல எதிர்பார்ப்பு வைங்க. சங்கரி என்னவா வரும்னு விரும்புது. அதான் சொல்றேனே, எல்லாம் ஞானத்தால உங்க பக்கம் திரும்பும். அல்லேலூயா. நல்ல செய்தி கொடுத்தாரு இல்லையா? அதாவது மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுதா, தேவன் வெளிப்படுத்துகிறார். மாம்ச ரத்தத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா 10 வருஷம் அப்படியே இருப்பேன். நம்ம யாரா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளை என்ன பண்றோம்? இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளா அப்படின்னா யாரு? அவருக்கு உடன் சுதந்திரம் நம்ம என்ன பண்றோம்? இருக்கிறோம். அப்ப யோசிப்போம், இவ்வளோ பெரிய சிலாக்கியத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். வந்ததால அவருடைய சுதந்திரரா நம்ம இருக்கிறதால கண்டிப்பா அவர்தெல்லாம் எனக்கு தான் என்ன பண்ணுவோம்? அதை எப்படி பெற்றுக்கொள்வதுன்னா, அந்த ஞானம் அறிவு அந்த வார்த்தைக்குள்ளார போகும்போது அது எனக்குள்ளார என்ன பண்ணு வர ஆரம்பியால. பைபிளை நிறைய என்ன பண்ணுங்க? படிங்க. பிள்ளைங்கள் படிக்கிறீங்க இல்லையா? படிக்கிறதுக்கு முன்பாக என்னதான் படிக்கணும்? முதல்ல பைபிளை படிக்கணும். ஒரு சவாலை தான் சொல்றேன். இன்னைக்கு 1ஆம் தேதி ஆயிருக்கு இல்லையா? அந்த 1ஆம் தேதியிலேருந்து முடிவு பண்ணணும். நான் எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் செல்போன்ல நான் ஷார்ட்ஸ் பார்க்க மாட்டேன். போய் சவாலாக சொல்றேன், இன்னைக்கு நான் எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் நான் போனே பார்க்க மாட்டேன். முடியுமா? அப்படியே நான் பார்க்கறதா இருந்தா கூட என்ன எனக்கு தேவையோ அதை தான் நான் என்ன பண்ணுவேன்? பார்ப்பேன். முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த குதிரை இருக்குல்ல, சாதாரணமா திரிஞ்சிட்டு இருக்கும். அதை கொண்டு வண்டியில போட்டுனா ஓடாது. பவர் இருக்குமா? இருக்கும். ஆற்றல் இருக்குமா? இருக்கும். அவ்வளோ வலிமை எல்லாமே அதுட்டு இருக்கும். ஆனா அது வண்டி இழுக்காது. ஆனா அந்த கடிவாளத்தை எடுத்ததுக்கு போடும்போது அந்த ஆற்றல், அந்த வலிமை, அந்த தாளம் எல்லாம் அது என்ன பண்ணும்? செயல்பட ஆரம்பிக்கும். அதுதான் சொல்றேன். நீங்க செல்போன் இருக்கலாம், கடிவாளம் போடுறோமா? கடிவாளம் போட்டுட்டேன்னா அந்த ஆற்றல் வெளிப்படும். கடிவாளம் போடலன்னா எவ்வளோ பெரிய ஞானம், எவ்வளோ பெரிய அறிவு, எவ்வளோ பெரிய ஆற்றல் இருந்தா கூட அந்த குதிரை தான். கடிவாளத்தை போட்ட பிறகு குதிரைக்கும் பலனாகி போகுது, குதிரைக்காரனுக்கும். சவாலாக தான் சொல்றேன். ஏம்மா கவியஸ் நினைக்குது நான் வேலை தப்பிச்சிடணும். இல்லை, யாரா இருந்தாலும் தான்
அப்போ நமக்கு பர்டிகுலராக இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் நான் இதுதான் பார்ப்பேன், இந்த ஃப்ரெண்டு தான் எனக்கு, அந்த ஃப்ரெண்டால தான் எனக்கு நன்மைன்னா அதை மட்டும் பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. அந்த ஃப்ரெண்டால குப்பை தானா, குப்பை தூக்கி உள்ள வச்சான். நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஞானம் இந்த நாட்களில் வெளிப்பட விரும்பணும்னா கடிவாளம் போடணும், குப்பையை அகற்றணும், எது தேவையோ அதை செய்யணும். அல்லேலூயா. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இதை தான் சாப்பிடணும் எக்ஸாமுக்கு போகிறது முடியும்னு கொடுப்பாங்க. இதை சாப்பிட்டு போனால் தான் வயிறு சரியாக என்ன பண்ணும் இருக்கும். இப்போ அப்படியே சாப்பிட்றோம், சாப்பிட்றதே இல்லை. எக்ஸாம் போயிட்டு ஆன்னு உட்காந்துருக்குது. கடிவாளம் போடணும், சத்தத்தை கேட்கணும். அப்படி போயிட்டீங்கன்னா மேலே வரலாம், இல்லைன்னா எத்தனை முறை ஏதுனாலும் அப்படியே தான் இருப்போம். எத்தனை பேருக்கு விளங்குது? இப்போ ஞானம் விளங்கக்கூடிய நாட்கள், ஞானம் வெளிப்படக்கூடிய மாதம். ஞானம் இருக்குதுன்னா அறிவு, ஆற்றல், திறமை எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். ஞானம் இல்லைன்னா அறிவு வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், உங்கள்கிட்ட அறிவு இருக்குது, அறிவு வச்சு ஒன்றும் பண்ணவே முடியாதுங்க. ஆனால் அந்த அறிவோட ஞானம் சேரும்போது தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களை நோக்கி வரணும்னா அந்த ஞானத்தை இயேசுவை சேர்த்துக்குங்க. இயேசு பிளஸ் அறிவு, இயேசு பிளஸ் அறிவு, இயேசு பிளஸ் அறிவு, இயேசு பிளஸ் மைக்கேல், வெற்றி. நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா வெற்றி அடைவீங்க. இதை சேர்த்துட்டிங்கன்னா முன்னேறுவீங்க. சேர்த்துட்டிங்கன்னா வாழ்வு, நல்ல வாழ்வா என்ன பண்ணும் இருக்கும். ஆமென். அப்போ முடிவு பண்ணிக்கணும், என்னை தேடி எல்லா ஆசீர்வாதம் என்ன பண்ணும், சபை அருமையாக இருக்கும், இனிமையாக இருக்கும். ஒன்றுமே இல்லைன்னா நல்லா தான் இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி தான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. ஒன்றுமே இல்லையா, இந்த எண்ணங்களாக இருக்குதா, நல்ல வீடுகளை கட்டுவோம், நல்ல இடங்களை வாங்குவோம், நல்ல நிலங்களை வாங்குவோம். ஹல்லேலூயா. கண்டிப்பாக கர்த்தர் நடத்துவார். எழுந்திருக்கலாமா?